2026 எல்லா ஆண்களும் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய விஷயங்கள், முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். வீட்டில் மாவாட்ட தெரியணும், சமைக்க தெரியணும், துணி துவைக்க தெரியணும், வீடு பெருக்க தெரியணும், பொண்டாட்டிமார்களை சமாளிக்க தெரியணும். இது இல்லை, எதுவும் பண்ண தெரிலனா அட்லீஸ்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாவது போட்டு வச்சுக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் கை கால்கள் முறிக்கப்படலாம், தலைகள் உடைக்கப்படலாம், மண்டைகள் பேக்கப்படலாம், பல பிரச்சனைகள் இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு 16 தையல், நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணிக்கிட்டேன், அது வேறு விஷயம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, எப்படி வீட்டில் வந்து துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வரும்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ கோர்ஸ் தான். ஏன்னா பாவப்பட்ட ஆண்களுக்காக இது பண்ணி கொடுக்கப்படுது. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ கோர்ஸை எடுத்தாரேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கல. இப்போ நான் ஒருத்த காலை இழந்துட்டு தெரியுறேன், எப்போ வேணாலும் கை போகலாம். எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துமே எனக்கு இந்த நிலமை. அப்போ பண்ணி கொடுக்காதவங்களுக்கு உசுறு போகலாம். அதனால் இன்சூரன்ஸும் நம்மளே பண்ணி தந்துடுறோம். ஆமாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 2026க்குள்ளே பாதி பேர் அப்டேட் ஆகிடணும். முக்கால்வாசி லவ் பண்ணாதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சோம்னா, அரேஞ்ச் மேரேஜில் சும்மா விட்டு அடிக்கிறாளுவ, சொல்லவே முடியல. நைட்டு தூங்கலாம் கழுத்திலே உதையிறா. இப்போலாம் கொரட்டை விட்டா கேஸ் இல்லை, கேஸு தான், முடிச்சிடாளுவ. சங்கிலே வச்சு காலை வச்சு மிதிக்கிறாள். என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சேருங்க, கற்றுக்குங்க. நான் கற்றுத்தர ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ கூட நான் ஹைட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. பார்த்துட்டான்னா அதுக்கு செத்தேன், ஊட்டியை ஒடிச்சே விடுவா. அதனால் எல்லோரும் வந்து சேருங்க. சில பேர் வீட்டிலே ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச 2-3 அங்கிள்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு காதே கேட்கல, அட்டிச்சாட்டியில் காது பிச்சுக்கிச்சு. இன்னொருத்தர் அது என்ன மூஞ்சினே தெரியல, ஏதோ அந்த தோசை ஊற்றுற பேன் வச்சு அடிச்சிருப்பா அவ்வளோ இருக்குது, இந்த பக்கெட்டே காணோம். அதனால் எல்லாம் தயாராகிக்குங்க, அவ்வளோதான். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் தோசை ஊற்றலாட்டி எனக்கும் அதே பேன் நிலமை தான். பேன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தோசை ஊற்றுற கல். நம்ம வீட்டில் வந்து அந்த காலத்து கல், அடித்தாயினா செத்தே வருவேன். அதனால் 2-3 தடவை வாங்கியிருக்கேன். போயிட்டு நான் பார்க்குறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வெளியில் போயிருக்கேன், வரக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறேன். ஓகே, பாய்.